கர்த்தரை இப்படி ரசித்து பாருங்கன்றேன். அவரை ஒரு டெரராகவே பார்க்கக்கூடாது, கொலகார மாதிரியே பார்க்கக்கூடாது. எங்கடா அடித்து ஆண்டவர் கொன்றுவாரோ, எதாவது பண்ணிடுவாரோ பயத்துடனே கர்த்தரை தொழுது கொண்டு கையெல்லாம் நிப்பாட்டுப்பா. முதல்ல கர்த்தருடைய சமூகத்தில் அப்படி பயத்துடனே தொழுது கொள்ளுங்கள், அப்புறம் நடுக்கத்துடனே அவரை சேவிங்கிறது பழைய ஏற்பாடு. ஆனால் புதிய ஏற்பாடு என்ன சொல்லவா? கிருபாசன தண்டையில் தைரியமாய் கிட்டி சேர கடவோம். தேவனுடைய இரக்கங்களை நம்பி, அவருடைய கிருபைகளை நம்பி, தேவ சமூகத்தில் தைரியமாய் தலை நிமிர்ந்தவர்களாய். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? வரும்போது நல்ல கையை தட்டி தலையை நிமிர்ந்து, நான் என் ராஜாவை ஆராதிக்க போறேன், என்னை கையேந்த விடாத கடவுளை ஆராதிக்க போறேன், என்னை ஏமாத்த விடாத தெய்வத்தை ஆராதிக்க போறேன்னு சொல்லி தைரியமா தேவ சமூகத்தில் வான்னு சொல்றாரு. ஏன் தெரியுமா? அந்த அளவுக்கு உரிமையையும் அந்த அளவுக்கு அதிகாரத்தையும் கர்த்தர் நம்மகிட்ட கொடுத்துட்டு இப்ப சொல்றாரு, தைரியமா வாடா, என்னுடைய ரத்தத்தை நம்பி, என்னுடைய கிருபைகளை நம்பி, என்னுடைய தயவை நம்பி தைரியமா தேவ சமூகத்தில் வான்னு சொல்றாரு. ஏன்னு கேட்டா கர்த்தர் எல்லாரும் மேலையும் தயவுள்ளவர். உம்மை நம்பி வாழும் எனக்கு ஏமாற்றம் இல்லை, ஏமாந்து போவதற்கு நீ விடுவதில்லை. உம்மை நம்பி வாழும் எனக்கு ஏமாற்றம் இல்லை, ஏமாந்து போவதற்கு